ஓம் சாய்ராம், ஜெய் சீதாராம். சாய் பக்தர்கள் எல்லாருக்கும் குரு சாய்ராம் சேனல் சார்பாக வணக்கங்கள். சாய்ராம் சார், நம்பிக்கையும் பொறுமையாக நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நமக்கு பாபாவோட ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இந்த மிராக்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஷிரடி போனப்போ நடந்த ஒரு மிராக்கள் போன வீடியோ போட்டிருந்தேன், அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ வீடியோவை எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிடாதீங்க, வீடியோ லைக் போட்டுட்டு கண்டிப்பாக முழுமையாக கேளுங்க. ஸோ பழைய வீடியோவோட போன வாரம் போட்டதோட ஒரு ரீகேப் வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினைக்கிறேன் சார். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாபாவுடைய ஆசீர்வாதங்கள் வேணும். அதுக்கு நான் ஷிரடி போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஷிரடி வந்து போகிறதுக்கு சில விஷயங்கள்னால தடங்கள் வந்து ஏற்படுது. எனக்கு வந்து டிக்கெட் கிடைக்கிறதுல ஒரு சில பிரச்சனைகள். ஸோ வியாழக்கிழமை அமையிற மாதிரி எனக்கு டிக்கெட் வேணும். ஏன்னா சாவடி ரோலம் பார்க்குறதுக்காக. ஆனால் வியாழக்கிழமை இருக்கிற மாதிரி எங்கேயுமே டிக்கெட் வந்து கிடைக்கல. அதுக்காகவே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதங்கள் வெயிட் பண்ணேன். ஸோ அப்புறம் வெயிட் பண்ணி அங்கே ஷிரடி போனால் அங்கே நமக்கு ரூம் கீ கிடைக்கிறதுல ஒரு 2-3 மணி நேரம் டிலே ஆகிடுச்சு. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி பாபாவை பார்க்குறதுல தடங்கள் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. ஸோ ஓகே, நம்ம எப்படியாவது சாவடி ரோலமும் பாபாவையும் சமாதி மந்தியில் பாபாவையும் பார்த்துடணும்னு சொல்லிட்டு 3 மணிக்கு ஷிரடி போயிருந்தாலும் 7 மணிக்கு நான் ரொம்ப வேகமாக கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். அப்போது வந்து ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வெயிட் பண்ண நானும் வரேன் போகலான்னு சொல்லியிருந்தாங்க. ஷாய் ஆசிரமில் நாங்கள் தங்கியிருந்தோம். அப்போது ஆனால் அவங்களும் நானும் பேசிக்கிறதில்ல. ரொம்ப நாளாக நான் வந்து அவங்களோட பேசுகிறேன், நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இது வந்து போன வீடியோவில் சொல்ல எனக்கு இதில் சொல்கிறேன். இதே வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சில விஷயங்களை சேர்த்து. அந்த அக்காவோட பேசுகிறேன்னு நிறுத்திட்டேன். ஆனால் வந்து பாபா அவங்களோட தான் நான் போகணும் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணி, ஸோ எனக்கு வந்து ஆட்டோ வந்து அந்த இடத்துல கிடைக்கல. நான் என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்துட்டேன். அவங்க அப்போ தான் ரூம்லேருந்தே வெளியே வர்றாங்க. ஸோ அவங்களும் என்னையும் ஜாயின் பண்ண வைக்கிறாரு. அவங்க வரும்போது தான் எனக்கான இதுவும் கிடைக்கிது, போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஸோ 2 பேரையும் ஜாயின் பண்ண வைக்கிறாரு. ஏன் 2 பேரையும் ஒன்றா போக வைக்கிறார் அப்படின்னா, அந்த இடத்துல எனக்கு ஷிரடி பற்றி நிறையா விஷயங்கள் வந்து தெரியாது. அவங்க ரொம்ப அடிக்கடி ஷிரடி போகிறவங்க, அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். அவங்க எனக்கு ஒரு சில விஷயங்களை கைட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் 9 வாரங்கள் வந்து மட்டை தேங்காய் வந்து பிரார்த்தனை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாபாவுக்கு வச்சுருந்து அந்த மட்டை தேங்காய் எடுத்துகிட்டு போயிருந்தேன். பாபாவுக்கு பிரசாதங்கள் வந்து கல்கண்டும் அப்புறம் உலர் திராட்சை எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். எல்லாத்தையுமே அவங்க கொண்டு சாவடியில் நந்தினின்னு அவங்க எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. அவங்க சொன்னதின் பேரில் அவங்களான ஒன்றா போனதுனால இந்த ஒரு விஷயங்கள் நிறைவாக எனக்கு என்னோடய விரதம் வந்து ஃபஸ்ட் நாளில் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு. இதை தான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் போயிட்டு ஆக்சுவலி சாவடி ஊர்வலத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா இடத்துலையும் பேரிகார்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 7:30 கிட்ட நாங்கள் அங்கே இருந்தோம். ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. இதுதான் வந்து விஷயம். என்னென்னா, நாங்கள் அங்கே போகிறோம். அப்போ துவாரகமாய்க்கு ஆப்போசிட்டில் இருக்க இடத்துல வந்து நாங்கள் சாவடி ரோலம் பார்க்குறதுக்காக அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே வந்து பாபா வேஷம் போட்டு ஒரு தாத்தா வந்து வரார். அந்த தாத்தாவை பார்த்தோன்னே எங்களோட வந்து அந்த அக்கா அவங்களோட குரூப், அப்புறம் நான், எங்கள் அம்மா, குழந்தைங்க எல்லாருமே போய் அவர்கிட்ட பிளஸ்ஸிங்ஸ் வந்து வாங்கினோம். ஸோ அந்த அக்கா வந்து அந்த தாத்தாவை பற்றி அடிக்கடி சொல்லுவாங்க. வந்து இவர் பார்த்தா எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. அவர் ஒரு நாள் ருத்ராட்ச மாலை வந்து எனக்கு மேமலையிலேருந்து கொண்டு வந்த ருத்ராட்ச மாலை எனக்கு கிஃப்டாக பண்ணார். ஸோ அவங்க பையனுக்கு அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் நடந்தது. ரொம்ப நாளாக வந்து பொண்ணு தேடி கிடைக்காம இருந்து அவங்க பையன் வந்து ரொம்ப கொஞ்சம் சரியில்லாமல் இருந்து அவங்க அதுக்கப்புறம் தன்னோட கேரக்டர்லாம் மாற்றிக்கிட்டு ஒழுங்காக இருந்து வாழ்க்கையில் வந்து எல்லாமே வந்து நல்ல விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சதை என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு நாள். ஆனால் அப்போல்லாம் அவங்கக்கிட்ட சண்டை போடுறதுக்கு முன்னாடி நான் கூட ஒன்றா பேசிகிட்டு இருந்தப்போ அந்த அக்கா வந்து, அக்கா நீங்கள் நம்ம ஷிரடி போனால் கண்டிப்பாக அந்த தாத்தா ஒன் டைம் நீங்கள் என்கிட்ட காட்டியே ஆகணும், நான் சொல்லிகிட்டே இருப்பேன், அவர் எனக்கு பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டே இருப்பேன். ஸோ அந்த தாத்தா வந்து போய் நாங்கள் ஃபஸ்ட்டு சாவடி ஊர்வலம் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணும்போது நாங்கள் அவரை பார்க்குறோம். ஸோ எல்லாருக்கும் பிளஸ்ஸிங் பண்ணுறாரு. நானும் அவர்கிட்ட போய் பிளஸ்ஸிங் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம். எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு, ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இத்தனை நாளாக நான் எதுக்கு அவரை பார்க்கும்போது எனக்கு அவங்க எல்லாருமே வந்து சொல்கிற மாதிரியான உணர்வு வந்து இவர் தான் வந்து சாய்பாபா, இவர் அந்த வந்து இவருக்குள்ளே பாபா இருக்கார் அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள் தான் அந்த அக்கா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு கேட்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்த மாதிரியும், ஆனால் நேரில் பார்த்ததுக்கப்புறம் அவர் பார்த்தா நார்மல் ஹியூமன் மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு.
ஸோ நான் நினைக்கிறேன், ஸோ ரொம்ப நேரம் அந்த தாத்தா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அக்கா நம்ம எதுக்கும் நம்ம சமாதி மந்திர் போய் பார்க்கலாமான்னு சொல்லி அவங்களெல்லாம் கூப்பிடுறேன். அவங்க வந்துட்டு யாருமே வரல. வேண்டாம் இப்போ போய் பார்க்க முடியாது, அங்கே போயிட்டால் திருப்பி சாவடி ரோல பார்க்க முடியாது, ஸோ அங்கே போக வேணாம்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேயே இருந்துட்டாங்க. எனக்கு இங்கே ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா நம்ம வந்ததும் வேறு லேட்டு தான், வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் நம்ம மாட்டுக்கு பிளாங்காக ரோட்டில் நின்றுட்டுருக்கமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி ஓகே, யாருக்குமே வரல, நான் மட்டுமாதிரி எனக்கு தோணுச்சு சாவடி ரோல நடக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ எப்படியா நம்ம போய் சமாதி மந்திர் போயிட்டு வந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்புறேன். அங்கே போனால் இந்த போகிற இடத்துல வந்து எல்லாருமே போய் மூவ் ஆன் ஆகி போய்கிட்டே இருக்காங்க. ஆனால் என்னையை மட்டும் அங்கேருந்து ஒரு செக்யூரிட்டி வந்து உள்ளே அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ அவர் உள்ளே அலோவ் பண்ணியிருந்தாருன்னா நான் வந்து சமாதி மந்திர் போய் பாபாவை பார்த்துருப்பேன். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், பார்க்க முடியல, எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி பார்க்க முடியல சொல்லிட்டு திருப்பி வந்து சாவடி ஊழலும் பார்க்கறதுக்காக நாங்கள் வந்து வெயிட் பண்ணுற இடத்துக்கே திரும்ப அங்கே வந்துட்டேன். இப்போ எங்கள் அம்மா இருந்துட்டு, எங்கே போன நீ பாட்டுக்கு, இங்கே எல்லாம் உதவி வாங்கிட்டுருக்காங்க, ஸோ நீ போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்னடா பண்ணுறது, நம்ம சமாதி மந்திர் போய் பார்க்கலான்னு போனால் எல்லோரும் அந்த இடத்துல தான் போய்கிட்டு இருக்காங்க. அதே வழியில் நமக்கு மட்டும் வழி விடலைங்கிறது எனக்கு ரொம்ப மைண்டுக்குள்ள அதே ஓடிட்டு இருந்துச்சு. பக்கத்தில் ரக்கா இருந்துட்டு நாங்கள் எல்லாருமே அவருக்கு அமௌண்ட் கொடுத்தோம் வந்து எங்கள் தாத்தாவுக்கு, நீ வந்து உனக்கு கொடுக்க முடிஞ்ச அமௌண்ட் வந்து நீ அவருக்கு கொடுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி எனக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே வந்து அவருக்கு 200, 300, 100ன்னு சொல்லி அவங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏதோ ஒரு தாட், எனக்கு மைண்டே அங்கே இல்லை, ஏதோ ஒரு தாட்டில் அவர்கிட்ட வந்து நான் 100 ரூபாய் எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறேன். ஸோ எல்லோரும் கையிலையும் வந்து உதி வந்து கையில் ஒரு கொடுத்துருக்காங்க, ஒரு பேப்பரில் வச்சு மடித்து பர்ஸில் வைக்கிற மாதிரி. ஸோ எனக்கு உதி பாக்கெட் தராரு. ஸோ தர்றதுக்கு முன்னாடி அந்த அக்கா சொல்கிறாங்க, பாபா தாத்தா இந்த மாதிரி இவளுக்கு வந்து இந்த மாதிரி குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக இவங்க வந்திருக்காங்க, ஸோ நீங்கள் அவளுக்கு ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, இவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே ஃபஸ்ட்டு அவர் சிரித்தார், கிண்டல் பண்ணுற மாதிரி சிரித்தார். குழந்தை வந்து தாத்தா எனக்கு இல்லை இந்த பொண்ணுக்குன்னு சொன்னதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு உதி பாக்கெட்டை எடுக்கிறார். எனக்கு அந்த உதி பாக்கெட் பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா ஷீரடி போனால் நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுற விஷயம் வந்து உதி தான். அவங்க எல்லாத்துக்கும் நார்மலாக கோயிலில் போனால் கையில் எடுத்து தருவாங்கள்ல, அந்த மாதிரி பேப்பரில் மடித்து வைக்கிற மாதிரி. எனக்கு மட்டும் ஷீரடி உதி பாக்கெட்டோட 2 தந்தார். அவர் 2 உதி பாக்கெட்டை என் கையில் கொடுத்ததும் இல்லாமல் என் தலைமையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கன்னத்தில் வந்து இப்படி கொஞ்சம் விளையாடுறாரு. எனக்கு பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ என்ன சொல்கிறேன்னே தெரியல, அவ்வளோ ஒரு ஷாக் ஆகிடுச்சு. என்னடா எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஆக்சுவலி என்னோட அதிகமாக அமௌண்ட் கொடுத்தவங்களும் இருக்காங்க, அவர் அமௌண்ட்டுக்காக அதை பண்ணலை, ஏன் பண்ணார்னு சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை. மற்றவங்களாம் என்ன தத்தா என்னையை மட்டும் நீங்கள் கொஞ்சவே இல்லையேன்னு கேட்டு வாங்கி இது பண்ணிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. சரி ஓகே அப்படின்னு இந்த அம்மா உடனே கொஞ்சம் 2 மாதிரி கொஞ்சம் எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அதோட 2 உதி பாக்கெட் தந்த உடனே பக்கத்தில் என்னை கூட்டிகிட்டு போன அந்த அக்கா வந்து சொல்கிறாங்க, ஆக்சுவலி வந்து அந்த அக்காவை என்னையும் பாபா கனெக்ட் பண்ணி விட்டார சொன்னாலே அந்த அக்கா சொல்கிறாங்க, நந்தினி உனக்கு பாபா ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை தர போகிறாரு, அதான் 2 உதி பாக்கெட் தந்திருக்காரு அப்படின்னாங்க. எனக்கு கேட்ட உடனே பயங்கரமான ஷாக் ஆகிடுச்சு. எனக்கு எப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தது. ரொம்ப ரொம்ப திருப்தி சந்தோஷம். அந்த உதவி பாக்கெட் அவர்கிட்ட வாங்கினது அதை மட்டும் தனியாக எடுத்து ஸ்பெஷலாக நான் வந்து தனியாக ஒதுக்கி வச்சுட்டேன் என்னோடய பர்ஸில். அதுக்குன்னே ஒரு இடம் வச்சு அது ஸ்பெஷலுங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஹாப்பி. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணினதுக்கான ஒரு பலன் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஸோ ஆக்சுவலி இதுக்கப்புறம் தான் இனியும் ஒரு மேட்டர் வந்து இருக்குது, ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நான் வந்து சச்சரிதம் படிச்சுட்டு இருந்தேன் சாயராம். ட்ரெயினில் இருக்கும்போது நான் சச்சரிதம் படிச்சுட்டே இருந்தேன். ட்ரெயினில் இருக்கும்போது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி ஷீரடி வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் சச்சரிதம் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். மீண்டும் வந்து எனக்கு ஒரு எண்ணம் என்னென்னா, நம்ம துவாரகமாயி போகலாம், அங்கே வந்து பல்லக்கு வச்சுருவாங்க, பல்லக்கு ஊர்வலத்தை தொட்டு கும்பிடலான்னு நினைக்கிறேன். அதுவும் முடியல. அங்கே போனால் செக்யூரிட்டி மறுபடியும் என்ன மட்டும் நீங்கள் உள்ளே விடலை. திருப்பி நான் அதே லைனுக்கே வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டே ஆகி இருக்கேன். எல்லோரும் அங்கங்கே பிரிஞ்சிட்டோம் கூட்டத்தில் எல்லாம் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் கூட்டத்தில் நான் வந்து உட்காந்து சச்சரிதம் படிக்கலாம். ஏன்னா சமாதி மந்திர் போகும்போதும் அவர் விடலை,
ஏன்டா துவாரகமாயி போகும்போதும் என்னை விடலை, எல்லோரும் அந்த இடத்துல தான் போயிட்டுருக்காங்க, சரி என்னமோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் புக் எடுத்து வச்சுட்டு புக் எடுத்து படிச்சுட்ருக்கேன். ஓப்பன் பண்ணி படிக்கிறேன். படித்த உடனே என்ன ஒரு விஷயம் நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தனோ அந்த விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதில் என்ன வந்திருக்குன்னா, நான் வந்து எனக்கு 2 பெண் குழந்தை இருக்குது, ஒரு ஆண் குழந்தை வேணுன்றக்காக நான் ஷீரடி வந்து போயிருக்கேன். அதுதான் மேட்ரு. ஸோ எப்பொழுது பாபா புத்திரனை ஆசீர்வதித்து அருளுவார்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததாகவும், பாபா தலைமேல் கை வைத்து உதியை அளித்து கவலைப்படாமல் இருக்கும்படி கூறினார்னு சொல்லி ஒரு லைன் படித்த உடனே எனக்கு அவ்வளோ ஒரு ஷாக்கு, எனக்கு நம்பவே முடியல. ஸோ அந்த லைன் கூட நான் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுறேன். முடிஞ்சால் சச்சரிதம் புக் எடுத்து நான் பார்த்துட்டு உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஒரு புத்திரனுக்காக நான் அங்கே போயிருக்கேன். அவர் தலைமையில் கை வச்சு உதிப்பாக்கிட்ட கையில் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காருன்னு அதில் வந்த உடனே அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆகுது. இவ்வளோ நேரம் நான் சமாதி மந்திர் போயிருந்தாலும், துவாரகமாகி போயிருந்தாலும், அந்த எல்லாத்த விட முக்கியமானது அவர் நேரடியாக வந்து நமக்கு இங்கே தரிசனம் கொடுத்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. எல்லாத்தோட முக்கியம் இதுதான். அதுக்காக தான் நம்மளை இவ்வளோ நேரம் இங்கே நிற்க வச்சுருக்காரு. இவ்வளோ டிலே ஆகி நம்மளை ரூம்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ நான் 3 மணிக்கே நாங்கள் வந்துட்டோம். அங்கே நாங்கள் வந்து பாபாவை பார்க்குறதுக்கு போகிறதுக்கு இவ்வளோ லேட் ஆனதுக்கு காரணம் எல்லாமே அந்த இடத்துல அந்த பாபா தாத்தா வரணுங்கிறது. பாபா தாத்தா ஒரு நார்மல் ஹியூமனாக இருந்தாலும் அவருக்குள்ளே பாபா இருந்து எனக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காரு. அதுதான் உண்மை. அந்த விஷயம் வந்து மறக்கவே முடியாது என்னால். ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து ட்வின்ஸு தான். ஆக்சுவலி நான் இப்போ கன்சீவாக தான் இருக்கேன். அதனால தான் நான் ரொம்ப டிலே ஆகி ஒவ்வொரு வீடியோவும் கொடுத்துட்ருக்கேன். மறக்க முடியாத விஷயங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்பிக்கையோட பொறுமையோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து பாபா வந்து வாழ்க்கையில் அற்புதம் நிகழ்த்திக்கிட்டே இருப்பார். பாபா நம்பினா என்றைக்கும் நம்ம லைஃப்பில் வந்து வெற்றி மட்டும்தான். அது தவிர வேறு எதுவுமே எந்த ஒரு தோல்விங்கிற வார்த்தைக்கு கூட இடமே இல்லை. கண்டிப்பாக தொடர்ந்து பாபாவை வழிபடுங்க. எல்லாருமே பாபாவோட அருளும் ஆசீர்வாதமும் அற்புதங்களும் எல்லாரோட வாழ்க்கையிலும் கண்டிப்பாக கிடைக்கணும்னு சொல்லி நானும் பாபா கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.